ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 23,328 அப்படின்ற ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 23,368 அப்படின்ற ப்ரைஸில் ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ என்னதான் ஒரு ஹியூஜ் செல்லிங் கேண்டில் மாதிரி இருந்தாலும் ஸோ நமக்கு ஓவரால் பார்க்குறப்ப ஒரு லாங் லோயர் ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. கரெக்டா? ஸோ இது வந்து நமக்கு என்ன மீன் பண்ணுது அப்படின்னா பையர்ஸ் வந்து நிறைய பேர் உள்ள வராங்க. செல்லர்ஸை அப்போஸ் பண்ணிட்டு பையர்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பையிங் சைடுக்கு. செல்லிங் நடந்திருந்தாலும் அந்த செல்லிங் வந்து பெருச அளவுக்கு நமக்கு விடாத அளவுக்கு நமக்கு வந்து பையர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல தான் ஒரு ஹியூஜ் செல்லிங் வந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகியிருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஓப்பனிங் ப்ரைஸ்க்குள்ளேயே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகியிருக்கு. அகைன் ஒன் டே நம்ம இது பண்ணிடலாம். அப்கமிங் டேஸ்ல நமக்கு நிஃப்டி என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு கேப் இருக்கு. எதர் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்கு பிரைஸ் வந்து மேபி அப்கமிங் டேஸ்ல வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த 23,308 அப்படின்ற ஒரு லெவல் நம்ம கிட்ட மார்க் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதை தாண்டி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் லெவலான இந்த 23,831 அப்படின்ற ப்ரைஸை ரீச் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படின்ற ஒரு வேல்யூ ரீச் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50 எடுத்து வச்சுப்போம். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு டாப் ஆஃப் த சார்ட்ல 6% கிட்ட நமக்கு வந்து இன்னைக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் நம்மளோட டார்கெட்டையும் தாண்டி நமக்கு வந்து இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து நம்ம லெவல் மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இந்த 742 அப்படின்ற ஒரு ப்ரைஸை ஸோ அதை வந்து இன்னைக்கு ரீச் பண்ணி நமக்கு எக்ஸாக்டா அந்த இடத்துல என்ன ஆகியிருக்கு அப்படின்னா சின்னதாக ஒரு செல்லிங் நடந்திருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வந்து இந்த 816 அப்படின்றதான் நம்மளோட நெக்ஸ்ட் அப்கமிங் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் இல்லைனா டார்கெட் நம்ம வந்து வச்சுப்போம். ஓகேவா? 816 அப்படின்றதான் நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ நம்ம அதை வாட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்கு. அகைன் பேக் டு த ட்ராக்னே சொல்லலாம். ஸோ 672 ருபீஸ் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் டேஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஒரு டிக்ரீசிங் வால்யூம் தான் இருக்கு. பட் அப்கமிங் டேஸ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் கையான 688 அப்படின்ற ப்ரைஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வாட்ச் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எல்என்டி இருக்கு. லார்சன் அண்ட் டவுப்ரோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு தான் கேப் வந்து க்ளோஸ் ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3257 அப்படின்ற ப்ரைஸை தாண்டி நமக்கு வந்து கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகட்டும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு நம்மளோட இந்த 3257 ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு இன்னைக்கு. அதாவது கேப் வந்து ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா எந்த ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 3315 அப்படின்ற ஒரு ப்ரைஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு இந்த 3315 அப்படின்ற ப்ரைஸை தாண்டி கேண்டில்ஸ்லாம் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஹையை வந்து டார்கெட் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் சொன்ன இந்த 3315. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஜியோ ஃபினான்ஸ் இருக்கு. ஸோ ஜியோ ஃபினான்ஸ் வந்து நமக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸான 235 அப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்து தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சிருக்கு. நமக்கு சூப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல நமக்கு இன்னைக்கான க்ளோஸே நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். ஸோ நாளைக்கு 3 PM மேல ஸோ இன்னைக்கான க்ளோஸ் ப்ரைஸை தாண்டி நமக்கு வந்து கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நாளைக்கு 3 PM மேல ஒரு கேண்டில் வந்து ஸோ
இந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல இந்த ஒரு ஹையை வந்து நம்மளால டார்கெட்டா செட் பண்ண முடியும். ஓகேவா? அப்கமிங் டேஸ்ல நமக்கு நெக்ஸ்ட் வர டார்கெட் வந்து இந்த 252 அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து நம்ம தாராளமா செட் பண்ணலாம். எப்போ? நாளைக்கு 3 PM மேல ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து நமக்கு கிரீன் ஆர் ரெட் ஏதோ ஒரு கேண்டில் வந்து நமக்கு இந்த இன்னைக்கான க்ளோஸை தாண்டி நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 252 அப்படின்ற ப்ரைஸை நம்ம வந்து டார்கெட்டாக வச்சு வாட்ச் பண்ணலாம் தாராளமாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 2 to 3 டேஸ்லேயே நமக்கு வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ சின்ன சின்ன செல்லிங் வரலாம், நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு தான் மூவிங் ஆவரேஜஸ் தாண்டி வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நமக்கு ஒன் மோர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகட்டும். ஃபார்ம் ஆச்சு. ஸோ இப்போ கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பட் இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறது நல்லது. ஸோ இப்போ என்ட்ரி எடுத்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கையை டார்கெட்டை செட் பண்ணாலும் பண்ணலாம் தாராளமாக. ஓகேவா? கிளிக் பண்ணிடுவோம். ஸோ சின்னதாக ஒரு சைட் வேஸில் இருக்க மாதிரி தான் இருக்குது பாரத் எலக்ட்ரானிக் ஸ்டாக் பொறுத்தளவுக்கு ப்ரைஸு. அப்கமிங் டேஸ்ல எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 299 அப்படின்ற ப்ரைஸை வந்து நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வேற நமக்கு மூவிங் ஆவரேஜ் தாண்டி தான் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 299.40. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஹிண்டால்கோ இருக்கு. ஸோ ஹிண்டால்கோ ஆல்ரெடி ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி லெவல் வந்து கொடுத்துருந்தது. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து டாப் கெய்னிங் லிஸ்ட்ல நமக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த ஒரு என்ட்ரி ஏரியா சப்போர்ட் லெவல் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் இருக்கா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கேப்பை ஃபில் பண்ணிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இன்னைக்கு கேப் ஃபில் பண்ணதுக்கப்புறம் செப்பரேட்டாக ஒரு கேண்டிலுமே ஃபார்ம் ஆகிருச்சு. நல்ல ஒரு ப்ரைஸ் ரிவர்சல் தான் இது வந்து நமக்கு டினோட் பண்ணுது. ஸோ அப்கமிங் டேஸ்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 639 அப்படின்ற ப்ரைஸை நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் வந்து இப்போதைக்கு யாரும் எடுக்க வேண்டாம். ஸோ ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 639. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் லெவலை வந்து இன்னைக்கு ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 2730 அப்படின்ற ப்ரைஸ் வந்து நமக்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் வந்து இந்நேரம் பண்ணியிருக்கணும் நீங்கள். ஸோ நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கு. அப்கமிங் டேஸில் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இந்த 2730 தாண்டி வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகட்டும். ஸோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி வச்சிருக்கவங்க ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்காக என்ட்ரி ஆனவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து ஹிட் ஆயிருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த 2730 அப்படின்ற ப்ரைஸை தாண்டி நமக்கு வந்து கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த 2852 அப்படின்ற ப்ரைஸ் ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை நம்ம டார்கெட் வச்சுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சின்னதாக ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஆல்ரெடி பொசிஷனில் இருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ நியூ என்ட்ரிஸ் எடுக்கலாம். ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2852 அப்படின்ற ப்ரைஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல நமக்கு நிறைய தடவை கன்சாலிடேட் ஆனதுனால ஸோ வெயிட் பண்ணுறது நல்லது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு இந்த 2730 தாண்டட்டும். ஸோ மொமெண்டம் கம்மியாச்சு அப்படின்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். பட் ப்ரீவியஸ் 2 days கம்பேர் பண்ணுற அளவுக்கு நமக்கு இந்த தடவை வால்யூமே இன்க்ரீஸ் ஆக தான் செஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் எம்என்டம்.
ஸோ மகேந்திரா அண்ட் மகேந்திரா பொறுத்தளவுக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து ஹிட் பண்ணியிருக்கு இன்னைக்கு. ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நமக்கு லோதா இருக்கு. ஸோ லோதா வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து டார்கெட்டை ஹிட் பண்ற மாதிரி போய்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபால் கொடுத்தது. பட் இன்னைக்கு அகைன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 1300 அப்படின்ற ப்ரைஸை தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸா. ஸோ ஆல்மோஸ்ட் ஹிட் ஆகியிருக்க வேண்டியது, பட் ஒரு ஹியூஜ் ஒரு டவுன் சைடில் போயிருந்துச்சு. பட் ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகிற அளவுக்கு எதுவும் போல, நல்ல ஒரு அதுக்குள்ளேயே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி அகைன் நமக்கு நம்ம செட் பண்ண இந்த 1300 அப்படின்ற ப்ரைஸ் ரீச் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்கமிங் டேஸ்ல பார்க்கலாம். நல்ல ஒரு வால்யூம் வச்சு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் இன்னைக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மதர்சன் பார்ப்போம். ஸோ அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ. நெக்ஸ்ட் வேற என்ன ஸ்டாக்? பிஎஃப்சி இருக்கு. பிஎஃப்சி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நினைக்கிறேன். பிஎஃப்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லெவல் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தாண்டியுமே நமக்கு இன்னைக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதனால நியூ என்ட்ரி யாரும் எடுக்க வேண்டாம், வச்சிருக்கோம் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். அப் மூவ் வந்து வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ஏஎன்டி ஹோட்டலுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நினைக்கிறேன் ப்ரீவியஸ் வீடியோவில். சாரி, எஸ், நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த 836 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அதை தாண்டி நமக்கு அப்கமிங் டேஸ்ல இந்த லெவலை தாண்டி நமக்கு வந்து கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. நாளைக்கே கூட இந்த ஒரு 3 PM மேலே இந்த மாதிரி ஒரு கேண்டில் செப்பரேட்டாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ரீவியஸ் கையை டார்கெட்டாக வச்சுட்டு தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்டாக்ல நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்கு செப்பரேட்டாக ஒரு கேண்டில் வந்து இந்த லெவலில் டச் பண்ணாமல் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறது நல்லது. ஸோ ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் நான் சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் சோலாஃபின் இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம அப்படி சொல்லியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் இமீடியட்டாக நம்ம வந்து எந்த ப்ரைஸை டார்கெட்டாக வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ 1584 அப்படின்ற ப்ரைஸை வந்து அகைன் நம்ம அந்த சேம் ப்ரைஸை தான் நம்ம வந்து டார்கெட்டாக வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் 2 to 3 வீடியோஸ்லையுமே இந்த ஸ்டாக் வந்து நம்ம கண்டினியூஸாக பேசிகிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த ஒரு இடத்துல இருந்தே நம்ம வந்து இந்த ஸ்டாக் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த 1584 அப்படின்ற ப்ரைஸை வந்து இன்னைக்கு டச் பண்ணிருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட்னே சொல்லலாம். ஸோ சோலாஃபின் பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த 1560 அப்படின்றது இப்போ ரீச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ப்ரைஸ் வந்து ஒன்ஸ் நமக்கு இந்த 1584 அப்படின்ற ப்ரைஸை தாண்டி நமக்கு க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஒரே கேண்டில் கூட நமக்கு நாளை பின்ன இந்த ஒரு லெவலை ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ அதை தாண்டி கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு புது ப்ரைஸ் ரேஞ்சுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு அடானி பவர் இருக்கு. ஸோ அடானி பவர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை தாண்டி நமக்கு வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப நாள் அந்த ஒரு ஏரியாக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்னுமே நம்மளோட என்ட்ரி ஜோனில் தான் இருக்கு. பட் ப்ரீவியஸ் டேஸ் கம்பேர் பண்ணுற அளவுக்கு நமக்கு இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இன்க்ரீசிங் ப்ரைஸ் வந்து தெரியுது. ஸோ அப்கமிங் டேஸில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் வந்து 584 அடானி பவர் பொறுத்த அளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேதாந்தா லிமிடெட் இருக்கு. வேதாந்தா லிமிடெட் வந்து நமக்கு இப்போதான் கேப் ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 432. ஓகேவா? ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம தாராளமாக வாட்ச் பண்ணலாம் அந்த ஸ்டாக்கையுமே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு டிஎல்எஃப் இருக்கு. ஸோ டிஎல்எஃப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போதைக்கு ஒரு சின்னதாக ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கு. பட்
ஸோ நியூ என்ட்ரி ஷேர் எடுக்க வேண்டாம். வச்சிருக்கவங்க தாராளமா ஹோல்டு பண்ணலாம். இன்னும் 1 ஆர் 2 டேஸ்க்கு. ஸோ ஆர்இசி ஆர்இசி எல்டிடி. ஸோ இன்னும் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும். பட் இப்போதைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிரைஸ் வந்து 450. ஸோ அதை வந்து தாராளமாக மெயிலில் வச்சுட்டு வாட்ச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு கெயில் அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இருக்கு. ஸோ கெயில் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கெயில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஸோ நமக்கு 178 அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்குது. ஸோ அகைன் நம்ம ப்ரீவியஸ் டார்கெட் வந்து 210. ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து இந்த ஃபாலுக்கு அப்புறம் நமக்கு அகைன் நெக்ஸ்ட்டு ஷார்ட்டாக நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 183. ஓகேவா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கையும் நம்ம பார்த்துக்கலாம். சாரி, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டு ஒரு ஹியூஜ் செல்லிங் சைடில் வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது. ஸோ நமக்கு இன்னும் ஒரு 1 ஆர் 2 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அகைன் ப்ரீவியஸ் கையான 582 அப்படின்ற ப்ரைஸ் வந்து டார்கெட்டாக செட் பண்ணி வாட்ச் பண்ண முடியும். ஸோ அது வரை நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். சாரி, வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்டாக்ல. நெக்ஸ்ட் ஜிண்டால் ஸ்டீல் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையுமே நம்ம வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எதுவும் லெவல்ஸ் எதுவும் மார்க் பண்ணிருக்கோமா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிண்டால் ஸ்டீல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேப் வந்து இன்னைக்கு ஃபில் பண்ணிருச்சு. ஸோ இன்னைக்கான க்ளோஸே நமக்கு கேப் அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணி நமக்கு வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இமீடியட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 876 அப்படின்ற ப்ரைஸ் தான். ஸோ இந்த ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் எடுக்க வேண்டாம் யாரும். ஏன்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டோட இன்னைக்கான ஸ்டேட்டஸ். ஸோ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2197 இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்க்குறப்போ ஒன் டே ரிட்டர்ன் வந்து 0. ஏன்னா நேற்று வந்து மார்க்கெட் ஹாலிடே. ஸோ அதனால நமக்கு நேத்திக்கான ரிட்டர்ன்ஸ் தான் இன்னைக்கு காட்டும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் டேவோட ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு இந்த ஒன் டே ரிட்டர்ன்ஸ்ல காட்டும். ஸோ நேற்று மார்க்கெட் ஹாலிடேனால இன்னைக்கு ஒன் டே ரிட்டர்ன்ல வந்து 0 ரூபீஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 2197 அப்படின்ற ஒரு ப்ராஃபிட் ப்ரைஸ்ல நம்ம வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். ஸோ இதுதான் நம்மளோட இண்டெக்ஸ் ஃபண்டோட ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேற எதுவும் டாபிக்ஸ்ல வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். கோல்டு அண்ட் சில்வர் அனாலிசிஸ்மே நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம் நம்ம சேனல்ல. ஸோ அது ரிலேட்டடாக வீடியோஸ் வேணுனாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். அது கோல்டு அண்ட் சில்வர் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்க அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். பை.